செகண்ட் ரவுண்ட் மேட்ச் இது. ரமணா பாய்ஸ் வர்சஸ் பி சாமிக்கண்ணு மெமோரியல் சூத்தியன்பட்டி எஸ்கே மெமோரியல்னு சொல்லலாம். ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ரமணா பாய்ஸ். 4 ஓவர் மேட்ச், ஒரு ஓவர் பவர் பிளே, 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மாலையீடு கார்த்தி, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பார்த்தி வந்திருக்காங்க. ரைட்டா மறந்து வைக்கல. ஃபர்ஸ்ட் பால் வித் ஆன் ஆஃபர், ஃப்ளாஷி ஷாட், மிடில் பண்ண முல்லாட்டியுமே ஏன்னா பேட் இருந்திருக்கு. பெரிய ரீஜன் எடுக்கணும், பெரிய சேஸ் எடுக்கணும். இங்கே போயிடுச்சுங்க, எனக்கு தெரிஞ்சு பவுண்டரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி. ஸோ அவ்வளோ வித்து கொடுத்து போடக்கூடாது. ஸ்விட்ச் இட்டு எனிதிங் வித் ஆஃபர். நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், போடுற இடத்துக்கு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் மாலையீடு கார்த்திக்கு. முதல் பால் பவுண்டரிங்க. செகண்ட் பால் பிட்ச் அப் டெலிவரி, மீண்டும் ஒரு பவுண்டரியா இருக்கும். டவுன் த ட்ராக், ஸோ பவர்ஃபுல்லா பேட்டை எடுத்துட்டாரு. நேருக்கு நேராக ஒரு நாளை பதிவு பண்ணிருக்காரு. 2 பந்தில் 8 ரன், 2 பவுண்டரி வந்திருக்கு. தேர்ட் பால் எங்கடா வழியே துளைக்கும் போது ஸ்விட்சிட்டே போட்டு டிஸ்டன்ஸே போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 6 ரன்னு. ஸோ ரீசெண்டாக ஆடுகளம் சேனலில் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 6 ஸ்விட்ச் 6 அடித்த பேட்ஸ்மேன். ஸோ முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு ஸ்விட்சிட்டில். 3 more ரிமைனிங் இருக்கும்போது ஸோ பிடிச்சிருங்கன்னு கேட்பாங்க, பிடிச்சி கொடுத்துருக்காரு அருணாச்சலம் கேட்ச் எடுக்க. ஸோ விக்கெட்டு போயிருக்கு. ஸோ விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மாலையீடு கார்த்தி ஆட்டம்லேருந்து வெளியே. ஸோ ஹை குவாலிட்டி பேட்ஸ்மேன், ஹை பொட்டன்ஷியல் உள்ள பேட்ஸ்மேனோட விக்கெட்டை பிடிக்க ஒரு கேட்ச் எடுக்கணும். அந்த கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு அருணாச்சலம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நிஃப்டி நவீன். நேருக்கு நேராக லாஃப் பண்ணார், குத்தி பவுன்ஸ் ஆனா கஷ்டம். அதை தடுக்க ஹைட்டான ஃபீல்டரை போட்டு வச்சிருக்காங்க. நேருக்கு நேராக வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. ஆஹா, கால் பட்டுருச்சுன்னு சொல்லிட்டாங்க. 4 ரன் சொல்லிட்டாங்க. வந்த முதல் பால் 4 அடிச்சிருக்காரு. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிருக்காங்க. ஒரே ஓவர் பவர் பிளே, 2 4 ஒரு 6 மாலையீடு கார்த்தி பிளேஸ் பண்ணாருன்னு பார்த்தா முதல் பால் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பவுண்டரியை. கோஸ் ஃபார் தி புல் ஷாட், தட் ஒன் வென்ட் லைக் a ஃபயர் கிராக்கர். பவுண்டரியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பவுண்டரி தான் பார்ப்போம். 6 ஆண்டா ஒரு பெரிய ஷாட். எனக்கு பவுண்டரி தான் சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு பவுண்டரி. எண்ட் ஆஃப் ஓவர், பவர் பிளே ஓவரை பக்காவாக பவராக முடிச்சிருக்காங்க. எண்ட் ஆஃப் பவர் பிளே ஓவர் ஒரு ஓவர் முடியல 22 ஆடி இருக்காங்க. ஸோ 4 பவுண்டரி, ஒரு 6, ஒரு விக்கெட்டு. வார்டன் ஓவருங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வெங்கட் ஸ்ட்ரைக்கு இப்போ தான் வராரு. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் அருணாச்சலம். பிட்ச் அப் டெலிவரி, கவர்ஸ் தடுத்திருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவரை. டாஸ் பால் அது இடி. மீண்டும் டாஸ் பால், ஹைட் ஓவர், விக்கெட் அலர்ட். அந்த கேட்ச் டேக்கன், காட்டன் போட்டு எடுத்திருக்காங்க. எது 6 வெளில போச்சோ அதே டாஸ் பாலை போட்டு விக்கெட் அள்ளியிருக்காங்க. 2 டவுன். இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சக்தி வந்திருக்காங்க. ஸோ ரவுண்ட் 1 மிக முக்கியமான பிளேயர். ஸோ வைட்டல் பிளே அவர் தான் பண்ணார் எஸ்கே மெமோரியலுக்கு. விக்கெட் டு விக்கெட் டெலிவரி போட பார்த்துருக்காங்க. ஃபுல்லராக போட்டிருக்காங்க கண்டிப்பாக பேட்ஸ்மேன். ஆஹா, லக்கி அவர் பவுண்டரி. டீலிங் இன் பவுண்டரிஸ் தான் எஸ்கே மெமோரியல். கோஸ் ஃபார் த சிக்கி ஷாட், சேஃபாக விழுந்துருச்சு. நவீன் ஆன் ஸ்ட்ரைக், ஆஃப் பண்ண பார்த்துருக்காங்க. அது சீட்டராக கைக்கு போயிருக்கு. கேங்க கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த நியூ பவுலர் பழனி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்டிக் டு ஸ்டிக் வச்சாங்க. பிக் ரீஜியன் கிளியர் பண்ணிருச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ முதல் பால் அட்டாக்கிங் ஷாட் ஆடி இருக்காரு. ஏரியல் ரூட் எடுத்திருக்காரு. முதல் பாலே 6 மாற்றிருக்காங்க சக்தி. ஸோ போன மேட்ச்சில் நிறைய ஓடி எடுத்தார், அதுலேயே செட் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ உடனே அடுத்த மேட்சும் ஆடுறாங்க. எப்படி தான் வந்து 6 இந்த வெயிலில். இறக்கத்தில் பிடிக்கிறது கஷ்டம், அது கைக்கும் கேரி ஆகலை. இப்போ மீண்டும் ஒரு பவுண்டரி போயிருக்கு. ஸோ இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவாக மாறிக்கிட்டு இருக்கு. மீண்டும் 4 பாலை இழுத்து பிடிச்சி போட்டே தரணும். முக்கியமாக விக்கெட் அள்ளிடணும். தேர்ட் பால் பேக் ஆஃப் த ஹேண்ட், ஸ்லோவர் 1. விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு பந்து. கீழே வந்துருச்சு. ஃபுல்லர் பாலாக போட்டு ஏமாற்றிட்டாரு. ஸோ போன பால் பேஸ் ஆஃப் பண்ணி போட்டாங்க, இந்த பால் பேஸோட போட்டாங்க, ஃபுல்லராக போட்டாங்க. எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. அவுட் சைட் ஆப்ஷன் வந்து கிளப் பண்ணி அடிக்கணும். பேட்ஸ்மேன் லெக் சைடில் போக பார்த்துருக்காரு. பாத்திட்ட போகிறதுக்குள்ள 2 ரன். மீண்டும் அதே பேக் ஆஃப் த ஹேண்ட், ஸ்லோவர் 1. ஆர்க்கில் விடாமல் இழுத்து போட்டு டாட்டா போட்டு ஸோ பேஸ் ஆஃப் பண்ணி
ஓவரை முடிச்சிட்டாரு. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 45. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். எஸ்கே மெமோரியல் முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் பார்த்துக்கு அருணாச்சலம் அவருக்கான செகண்ட் ஓவர். கீப்பர் செப்ட் அப் டூ வித்து கொடுத்து போட்டாங்க. நின்ன இடத்துலேருந்தே பேட் அவுட்டாரு. தடுக்க முடியலங்க. த்ரூ கவர் பாயிண்ட் ரீஜனில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி. ரெண்டாவது பந்து ஸ்டிக் லைனில் வச்சாங்க. சக்தி ஆன் ஸ்டேக் குத்தி போட்டிருக்காங்க. ஒரு புல்ல போட்டாரு. கிராக்கிங் ஷாட். 6 ரன் அங்கே கரெக்டாக கேப்புக்குள்ளே பூந்து போயிருக்கு. மரத்தில் கிளையில் எதுலேயுமே படாமல் போயிருக்கு. ரவுண்ட் 1 சரி ரவுண்ட் 2 சரி நான் தான் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்காரு. குத்தி வெளில வந்திருக்கு. பட் லைனுக்குள்ளே இருக்கு. பால் இறங்குமா பவுண்டரி போகுமான்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சு. ஸோ பேச யூஸ் பண்ணதுக்கே பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு. நல்ல இன்னிங்ஸ். 1 more மீனிங். டார்கெட் டிசைடிங் பால். சக்தி ஸ்டேக்கில் புலராக போட்டார். பாஸ்டராக போட்டார். நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருகிற வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக டார்கெட் 61 சேஸுக்காக மாமுண்டி ஸ்டேக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு சூர்யா வந்திருக்காங்க. பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார். நிறைய எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஷாட் ஆடின பேட்ஸ்மேன் ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ரவுண்ட் 1 எக்கனாமிக்கில் போட்ட பவுலர்ஸ் 3 பேர் இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பால் க்ளீன் டீம் அப் நாக்ஸ் இம் ஓவர்னு முதல் பால் விக்கெட்டு. மாமோண்டி அவர்கள் ஆட்டம் இழந்து வெளியே ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு சூர்யா. முதல் பாலே சம்பவம். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பழனி. செகண்ட் பால் ஆர்க்கில் சுத்தமாக விடாமல் பேக் ஆஃபில் வச்சு ஏற்றிட்டாரு. தேர்ட் பால் இன்ஃபீல்டு உள்ளே தடுத்துருவாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் KK ஸ்டேக்கில் 3 more remaining. லைனுக்குள்ளே இருக்குன்ட்டாங்க. அறந்த விக்கெட்லேருந்து வந்து கரெக்டாக ஆங்கிளோட விட்டார். ரிலீஸை வச்சார். 2 more remaining. ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கு. இன்ஃபீல்டை விரட்டி ஓடிட்டு இருக்காரு சக்தி. அங்கே ஃபீல்டர் போயிடும்னு நினைக்கிறேன். எஸ் பவுண்டரி போயிடுச்சு. ரோட்டை தாண்டி அது மேட்டை தாண்டியே போயிடுச்சு. ரோட்டுக்கே போயிடுச்சு. வந்து ஒரு வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன். மிக முக்கியமான ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர் சோஃபார் டாமினேட் பண்ணி போட்டிருந்தார் விக்கெட் அள்ளி. பெரிய வேக்கண்ட் ஏரியா. தரையோட ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. தடுக்க வந்தார் நவீன். அவர் கையில் பட்டு அங்கேருந்து வரதுக்குள்ளே கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. அதை தாண்டி விட மாட்டாங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். பவர் பிளே ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் லெஃப்ட் ஆர்ம் கொண்டு வந்திருக்காங்க. கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் எவ்வளோ ஆர்த்தி போட முடியுமோ அப்படி போட்டார். ஃபாஸ்டான த்ரோ. பேக்கப் பவுலரே போனார். சிங்கிள் ஓடிட்டாங்க. நல்ல ஸ்டார்ட். பேசாம பண்ணி போட்டார். ஃபுல்லராக போட்டார். தில்லுக்கு துட்டுன்னு போட்டிருக்காரு. செகண்ட் பால் சுற்றி முடிச்சிட்டாரு. தேர்ட் ஒன் மேலே ஏறி இருக்கு. பெரிய சேஸ் எடுக்கணும். காற்று அடிக்குது. ஸோ கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. 2 ரன். ஆக்சுவலாக வேக்கண்ட் ஏரியா நேரில் விட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி கவர்ஸில் ஷார்ட் கவர்ஸ் ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ஹெச்டப் டெலிவரி ஷார்ட் கவர்ஸில் பேட்டை வச்சா கண்டிப்பாக ரன் கிடைக்கும். ஸ்டிக்லேருந்து திருப்பி வெளியே எடுத்திருக்காரு. மிடில் அண்ட் ஆஃபில் போட்டு விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு பந்து. சுத்தமாக பேசவே கொடுக்கல. ரோல் த ஃபிங்கர் ஓவர் த பால் போட்டிருக்காரு. டாட் பால். ஸ்விங் அண்ட் மிஸ். மீண்டும் ஒரு ஆஃப் கட்டர். எக்ஸலண்ட் ஓவர் கம்ஸ் டு அன் எண்ட்னு சொல்லுவேன். 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. கம்ப்ளீட் டாமினேஷனை பார்க்க முடியுது. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் ரமணா பாய்ஸ். ஸோ லாஸ்ட் ஓவர் போட்ட கார்த்தி 3 ரன் தான் கன்சிட் பண்ணியிருந்தார். தேர்ட் ஓவர் மீண்டும் சூர்யா. அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் கோஸ் ஃபார் த லாஃப்ட். ஆஹா அது கேட்சா. எஸ் டேக்கன் கம்ஃபர்டபிளி டவுன் த ட்ராக் தூக்கி விட்டாரு. ஸோ முதல் பால் அம்பையர் செக் பண்ணி மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ டவுன் த ட்ராக்கில் ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாருன்னு எதிர்பார்த்த இடத்துல அது பவுண்டரி இல்லை.
ஓவர் த ரோப் போயிருக்கு, பவுண்டரி போயிருக்கு. ஸ்டெப் அவுட் பண்ணி மீண்டும் ஒரு லாஃப்ட்டுக்கு போனார். எங்கே வேக்கன்ட் இருக்கோ அங்கே பார்த்து ஆடி இருக்காரு. கேப்பில் போயிருக்கா, அதையும் தடுத்துருக்காங்க. சக்தி வந்துட்டார் மீண்டும். ஃப்ளாட் பேட்டிங், டாப் பேஜாக மேலே ஏறி இப்போ அந்த விக்கெட் கேட்ச் கிடச்சிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் பார்த்தி ஸ்ட்ரைக்கில். வந்த முதல் பால் பாசிட்டிவாக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. தடுக்க முடியுமான்னு பார்த்தா தடுக்க முடியும்னு காட்டியிருக்காரு. அங்கே நிஃப்டி நவீன் ஒரே ரன் மட்டுமே. பழனி ஸ்டிக்கில் கிராக்டான் சாப்டான்னு சொல்லலாம். ஸோ ஸ்டிக்கில் பட்டிருக்கு. மீண்டும் ஒரு விக்கெட், ஒரு கேட்சுக்கு அப்புறமா ஒரு போல்டிங் பார்க்க முடியுது. ஐயோ ஃபாஸ்ட்டாக போட்டாருங்க, குட் லென்த்தில் போட்டார். பேச குறைக்காமல் போட்டதுக்கு டாட்டோட இந்த ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18. 3 விக்கெட் விட்டுருக்காங்க ரமணா பாய்ஸ். நான் ஸ்ட்ரைக்கர் பேர் வந்து கிருஷ்ணா. லாஸ்ட் ஓவர் மேட்சை பொறுத்துக்கு மாலை இது காட்டி வந்திருக்காங்க. ஸ்டெப் அவுட், ரீச் அவுட், ஸ்டோக் அவுட்னு ஆட பார்த்தாரு. எக்ஸ்ட்ரா கவருக்கு பேருக்கு 2 ரன். செகண்ட் பால் டவுன் த ட்ராக் போனார். நேருக்கு நேராக லாங்கானில் போயிருக்கு. நவீன் ஸ்டாப் பண்ண சிங்கிள். லோட்டாஸ் பால் ஒரே கையில் பிடிச்சிட்டாருங்க. கட் அண்ட் போல்ட் எடுத்திருக்காரு. பூமி ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். டீப் இந்த கிரீஸ் ஆட பார்த்தாரு. சிங்கிள். 2 more remaining. பேக் ஆஃப் த ஹேண்ட், ஸ்லோவர் ஒன். பெருசாக கட் பண்ண பார்க்கல, டர்ன் பண்ண பார்க்கல ஆக்சுவலாக. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். லேட்டாக பச்சு இண்டிகேட்டர் ஷாட்டாக மாறிச்சு. ஸோ டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க. எஸ்கே மெமோரியல் ஒன் திஸ் மேட்ச்.